என்னுடைய இந்த வாக்கு போடுறதுக்காக நான் வந்துக்கிறேன். மக்கள் வந்து வாக்கு போட்டுட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. யாழ்ப்பாணம் இந்து ஆரம்ப பாடசாலை மக்கள் வாக்களிச்சிட்டு யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி இந்த வந்து எல்லா வாக்குகளும் வந்து கொண்டு வந்து இன்றைய நாள் ஒரு முக்கியமான ஒரு நாள். என்ன நாள்? எலெக்ஷன் டே. ராமநாதன் கல்லூரி தேசிய பாடசாலையில் மக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை வந்து ஆற்றிட்டு வணக்கம் மக்களே, வணக்கம். இன்றைய நாள் ஒரு முக்கியமான ஒரு நாள். என்ன நாள்? எலெக்ஷன் டே. எங்களுடைய ஜனநாயக கடமையை வந்து செய்யறதுக்கான ஒரு நாள். இந்த ஒரு நாள் தான் எங்களுக்கு வந்து தரப்படுகிறது. அதுவும் குறிப்பாக 5 வருடங்களுக்கு இருக்கோ இந்த ஒரு வாய்ப்பு. அதுவும் எங்களுடைய ஒரு விரல்ல வந்து அந்த ஒரு வாக்கு இருக்குது. உங்களுடைய தலைவரை, உங்களுடைய தலையெழுத்தை நீங்கள் மாற்றணும்னு சொல்லி சொன்னா எல்லாருமே வந்து வாக்கு போடணும். நீங்கள் வாக்கு போடாத பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து விருப்பமில்லாத ஒரு ஆள், எங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு ஆள் எங்களை வந்து ஆளக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து கண்டிப்பாக நடக்கும். அதனால யாருமே வந்து எங்களுக்கு வந்து எந்த வித பயனுமே இல்லை, நாங்கள் வந்து வாக்களிக்க மாட்டோம்னு சொல்லி தயவு செய்து அப்படி யாருமே வந்து சொல்லிடாதீங்க. உங்களுக்கு பிடித்தமான உங்களோட ஊர்ல இருக்கிறவங்க, உங்களுக்கு படித்தவங்க, நல்லவங்க, இவங்க வந்து எங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க, எங்களுடைய கிராமத்துக்கு அபிவிருத்தி செய்யற மாதிரி ஏதாவது ஒன்று செய்வாங்க, ஏதாவது வித்தியாசமா எங்களுடைய ஊரை வந்து அபிவிருத்தி செய்வாங்க என்று சொல்லி அப்படி ஏதாவது யோசிங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வாக்கு போடுங்க. எல்லாருக்குமே வந்து யாருக்கு வாக்கு போடுறன்றது வந்து பெரிய ஒரு குழப்பத்தை இருப்பாங்க. ஏன்டா இந்த முறை பாராளுமன்ற தேர்தலும் அதிகமான சுயேட்சை குழுக்களும் கட்சிகளும் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து போட்டிடுறாங்க. அதனால மக்களுக்கு வந்து ஒரே யோசனையா இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து சரியாக வந்து 8 மணி எழும்பி வெளிக்கிட்டு என்னுடைய ஜனநாயக கடமையை வந்து நிறைவேற்றுறதுக்காக நான் இப்போ வந்து போய்கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருவரும் வந்து உங்களுடைய இடங்களை வந்து பாருங்க. உங்களுக்கு உரிய ஒரு இப்போ யாழ்ப்பாணம்னு சொல்லிச்சுன்னா யாழ்ப்பாணத்தில் எந்த இடம் நீங்கள் இணைவில்னு சொல்லிச்சுன்னா, நான் இணைவில்னு சொல்லிச்சுன்னா எனக்கு வந்து நான் படித்த பள்ளிக்கூடத்திலேயே வந்து தந்திருக்காங்க. இணுவில் மத்திய கல்லூரி ஆரம்ப பிரிவு பாடசாலைன்னு சொல்லி அந்த ஐடியில் இதில் இருந்து இருக்கும். உங்களுக்கான அந்த வாக்காளர் அடையாள அட்டையில் வந்து இருக்கும். அந்த இடத்தை வந்து பாருங்க, பார்த்து மறக்காமல் போங்க. என்ன ஒரு சில பேர் வந்து இடங்களை மாறி விட்டுருவாங்க. அந்த ரீதியில் அதில் வந்து பார்த்து கவனமாக போங்க. அது மட்டும் இல்லாமல் போகைகளை தேசிய அடையாள அட்டை இல்லாட்டி உங்களுடைய சாரதி அனுமதி பத்திரம் இல்லாட்டி உங்களுடைய பாஸ்போர்ட் அப்படி இதாக ஒன்று இருந்தாலும் சொல்லிச்சோன்னா இதாக ஒன்றை மறக்காமல் கொண்டு போங்க. அதாவது உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதன் மூலமாக நீங்கள் வந்து ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக உண்டு பண்ண இயலும் என்றதை வந்து சொல்லிக்கொண்டு யோசித்து வாக்கு போடுங்க. புதிதானவர்களுக்கு வாக்கு போடுங்க. புதுசாக வாரவங்களுக்கு ஏதாவது செய்ய முனைகிறவங்களுக்கு வாக்கு போடுங்க. சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டோம். என்னுடைய ஜனநாயக கடமையை வந்து ஆற்றத்துக்காக போகிறேன். எல்லாமே யோசித்து வாக்கு போடுங்க. இந்த ஒரு நாள் தான் இன்றைக்கு, அதாவது விடிய 7 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் தான் இந்த ஒரு நிகழ்வு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வாக்கு போட போகிற இடம் வந்து நான் படித்த பாடசாலை. ஓகே, இன்றைக்கு வந்து மக்கள் எப்படியெல்லாம் வாக்கு போடுறாங்கன்னு சொல்லி அதையும் பார்த்துட்டு வேறு வாக்கு நிலையங்கள்லையும் போய் மக்கள் எப்படி வாக்கு போடுறாங்கன்னு சொல்லி இந்த காணொலி வந்து தாரன் தொடர்ச்சியாக வந்து காணொலியை பாருங்க. ஓகே, இப்போ நான் படித்த பாடசாலைக்கு நான் வந்துக்கிறேன். என்னுடைய இந்த வாக்கு போடுறதுக்காக நான் வந்துக்கிறேன். மக்கள் வந்து வாக்கு போட்டுட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. பெரும்பாலான மக்களை காண இல்லை. ஆனாலும் மக்கள் ஒவ்வொருத்தராக வந்துட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. நான் என்னோட வாக்கா போட்டுட்டேன். என்னுடைய ஜனநாயக கடமையை வந்து நான் செய்துட்டேன். நீங்களும் மறக்காமல் உங்களுடைய ஜனநாயக கடமையை வந்து செய்யுங்க. மக்கள் ஒரு 5 10 பேராக வந்து வாக்களிச்சுட்டு பாருங்கள். எல்லாருமே வந்து போய்கொண்டிருக்கிறாங்க. மறக்காமல் எல்லாருமே வந்து வாக்களிங்க. இந்த பகுதி ராமநாதன் கல்லூரி தேசிய பாடசாலையில் மக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை வந்து ஆற்றிட்டு பாருங்கள். மக்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றிட்டு தங்களுடைய வாக்குகளை வந்து போட்டுட்டு பாருங்க மக்கள் போய்கொண்டிருக்கிறாங்க. இணுவில் மத்திய கல்லூரி உயர்தர பாடசாலை வாக்களிப்பு நிலையமாகவும் திகழ்கிறது. இங்கேயும் வந்து மக்கள் தங்களுடைய வாக்குகளை வந்து போடுவதற்காக வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் இந்து ஆரம்ப பாடசாலை மக்கள் வாக்களிச்சிட்டு போய்கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, வாக்களிப்பு இடம்பெற்று கொண்டிருக்கிறது.
ஓகே, இந்த பகுதி தான் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி. இந்த வந்து எல்லா வாக்குகளும் வந்து கொண்டு வந்து நிலையமாகவும் வந்து திகழ்கிறது. பாருங்க, பலத்த பாதுகாப்புகள் வந்து போட்டிருக்காங்க போல சார். ஓகே, ஒரு சில இடங்களில் போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. பாடசாலைகளில் மக்கள் மேலே வந்து ஒரு விருப்பத்தோடு போய் தங்களுடைய வாக்குகளை வந்து போட்டுக்கொண்டிருக்கிறாங்க. மாலை வரைக்கும் 4 மணி வரைக்கும் நேரம் இருக்கிறதால அப்போ எல்லாருமே அந்த நேரத்துக்குள்ளே போய் உங்களுடைய கடமையை வந்து செய்யுங்க. இந்த ஒரு மாற்றத்தை வந்து விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு அடுத்ததாக வந்து 5 வருஷங்கள் ஆகும். உங்களுடைய அந்த ஒரு வாக்கு போடுறதுக்கான அந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுறதுக்கான ஒரு காலம் வந்து உங்களுக்கு 5 வருஷத்துக்கு பிறகுதான் வந்து கிடைக்கும். எனவே மறக்காம உங்களுடைய வாக்குகளை வந்து போடுங்க. பார்ப்போம் யார் வெற்றி போடுறாங்க, எந்த கட்சி வெற்றி போடுறது என்று சொல்லி தகவல் கிடைக்கின்ற போது நாங்கள் தகவல் வந்து தருவோம். ஒரு சில வெற்றி கொண்டாட்டங்கள் இடம்பெறுகின்ற போது அந்த வெற்றி கொண்டாட்டங்களையும் நாங்கள் உங்களுக்கான காணொலிகள் வந்து வரும் என்ற ஒரு நம்பிக்கையோட இந்த காணொலியை வந்து நிறைவு செய்கிறேன். ஓகே, பாய்.